ஹலோ செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா டைட்டிலே வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு நெனைக்காதீங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு மாரி தான்டா போகும். சேடா தான் இருக்கும். பட் கடைசியில நான் வந்து ஹேப்பி எண்டிங்கா தான் முடிப்பேன். ஓகே, நம்ம டைரக்ட்டா நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் சீன்ல தான் காட்டுறோம். ஜேகே தான் அப்படியே ஒட்டஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. கடவுளே! ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் காதலித்தது தப்பா? இல்லை நான் காதல் பண்ணவங்க மேலே தப்பா? ஏன் கடவுளே! எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலை. என் வாழ்க்கை என்ன அவங்களுக்கு விளையாட்டு பொம்மையா தெரிஞ்சிட்டேன்னா என்னைய வச்சு எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருமே என்னை பொம்மையா பயன்படுத்துகிறாங்க. அந்த பொம்மையா எல்லாருமே பயன்படுத்தி என்னைய யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி குப்பை தட்டில போடுற மாதிரி என்னை போட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை? நான் காதல் பண்ணது தப்பா? அப்படின்னு ஜேகே வந்து ரொம்ப பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்காரு. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ஜேகே வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணா. ஸோ லவ் பண்ணப்போ அவள் வந்து இல்லை சாங்கு, உன்னோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டா. அது ஜேகேவால் சுத்தமாக தாங்க முடியல. ஜேகேவும் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து ஃபீலிங் வச்சாச்சு. ஸோ அவரால் சுத்தமாக தாங்க முடியல. அப்புறம் 12th ஒரு பொண்ணை ஜேகே வந்து லவ் பண்ணா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஜேகே தான் என்ன அதோ இந்த 12th முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம எங்கேயாச்சும் போயிடணும். என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு ஆக்சுவலாக ஜேகே வந்து 11th லவ் பண்ணி இன்ன வரையும் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 12th போயாச்சு. இப்போ 12th தான் அந்த பொண்ணு வந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. ஜேகே நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் மாயா, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி இப்படி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அங்கே கிளாஸ்மேட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஜேகே வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மாயானும் தெரியும். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. ஸோ சடனாக இப்போ 12th ஃபேர்வெல் தான், அது முடிய போகிற சமயம். இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த ஃபேர்வெல்ல டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. முடியலை, எவ்வளோ வேலை. இந்த டான்ஸை முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்து வரா. இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜேகே வந்து அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டா. மாயா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், இல்லை ஜேகே உன்கிட்ட தனியாக பேசணும் வரியா அப்படின்னு வந்து கூப்பிடவும், ஜேகே வந்து ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய், என்ன மாயா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஜேகே, நான் வந்து உன்னைய லவ் பண்ணது சும்மா ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படியே அழுதுறாரு. என்ன டைம் பாஸா? என்ன உனக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்கேன்னா? உன்னை லவ் நான் லவ் பண்ணது குத்தமா? ஏன் இந்த வார்த்தை சொல்லிட்டு போகிற? ஏய் இல்லை, ஏன் இப்படி சொல்கிற? டைம் பாஸா உனக்கு அப்படின்னு வந்து கேட்கவும், ஆமாம் ஜேகே, நான் உன்னை டைம் பாஸுக்கு தான் வந்து காதலித்தேன். ஜஸ்ட்டு உன்னைய வந்து லைக் ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக மட்டும்தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும் இப்போ ஜேகே அப்படியே நொறுங்கிட்டாரு. என்ன சொல்கிற நீ?
ஆ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்ல ஜேகே லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகேக்கு சத்தியமா ஒண்ணும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே முழிக்கிறாரு. என்ன ஏன் இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லுவான். அதான் ஜேகே உன் மேல எனக்கு வந்து ஃபீலிங்கே கிடையாது. நீ வச்ச என் மேல வச்ச. ஆனா என்னால உன் மேல அகைன் வைக்க முடியல. ஏன்னா நான் வேற ஒரு பையன லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்ல ஜேகே அப்படியே நொறுங்கிட்டாரு. ஐயோ! என்ன சொல்ற? அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்ல ஜேகே குட் பை. நான் இனி உன் வாழ்க்கையில வரமாட்டேன். இனி நான் உன் வாழ்க்கையில எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவோ, இப்ப ஜேகேவால சுத்தமா முடியல. அவர் அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரோட ஃபீலிங்ஸும் அந்த சேட்னஸும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கதவ தான் சாத்துறாரு. அப்படி உட்காந்து அழுகுறாரு. கடவுளே! ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை? நான் அவள ட்ரூவா தானே லவ் பண்ணேன். அவ லவ் பண்ணலனா அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, நான் அவளை லவ் பண்ணல. என்னை ஏன் சீட் பண்ணா? என்னை ஏன் இப்படி பொம்மை மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க? எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிளேடு எடுக்கிறாரு. பிளேடு எடுத்து அப்படியே வந்து கையை வந்து கீச்சிக்கிறாரு. கீச்சிட்டு நான் இந்த இந்த இங்கே இருக்கவே லாய்க்கே இல்லை. சின்ன வயசில் நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வலியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து கீச்ச இடத்துல வந்து கீச்சிட்ருக்க. இப்போ வந்து டக்குன்னு ஜெக்காவோட அம்மா வந்து உள்ளே வந்துட்டு, ஜெக்கி என்ன ஜெக்கி பண்ணுற? இங்கே பாரு கையை ஃபுல்லாக பிளட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கணும். இல்லைம்மா எனக்கு வாழவே தோணலை, இங்கே இருக்கவும் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. இதை பார்த்துட்டு ஜேகே அம்மாவும் ஐயோ டேய் பண்ணி எந்திரிடா, கண்ணை முழிச்ச பாருடா, ப்ளீஸ்டா கண்ணை மூடிடா, எங்களுக்கு ஒரே பையன் நீடா, ப்ளீஸ்டா நீ மட்டும் எங்களை விட்டு போயிட்டேன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஜேகேவோட அம்மாவும் ஜேகே பிடிச்சிடும் அப்படி அழுகுறாங்க. ஜேகே கண்ணை மூடிடா, ப்ளீஸ்டா கண்ணை மூடிடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து ஜேகேவோட அம்மா கதறாங்க. அவங்களால சுத்தமாக முடியலை. ஜேகே வந்து இந்த நிலைமையில பார்த்ததும் இப்போ வந்து ஜேகே அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கவும் இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சாரி சார், அவர் இப்படிக்கு அவர் கிரிட்டிக்கலாக இருக்கார், அவர் உயிர் பொழைக்கவே வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவோட அம்மா அப்படி கதறாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எங்கள் பையன் எங்களுக்கு ஒரே பையன், ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க, ப்ளீஸ் எங்களுக்காவாச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லவா, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து உள்ளே போயிட்டு ஜேகே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்படியோ அந்த ஒன் மந்த் ஃபுல்லாக போயிடுது. ஸோ ஜேகே வந்து இன்னும் க்யூர் ஆகவே இல்லை. அந்த காயப்பட்ட ஆழம் வந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. ஸோ கீச்ச இடத்துலேயே ரொம்ப டைம்ஸ் கீச்சனால தான் அப்படி இருக்குது. ஸோ பட் அகெயின் அந்த 1 மந்த் கழித்து பார்த்தோன்னா ஜேகே தான் அப்படியே நார்மலாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. யாருக்கிட்டேயுமே மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. ஏன் அவங்க அம்மாக்கிட்ட கூட ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே அம்மா தான் ஜூஸ் கொண்டு வராங்க. இப்போ ஜூஸ் கொண்டு வந்து ஜேகே கையில் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது ஜேகே அப்படியே தட்டி விட்டு, நீங்கள் யாருமே எனக்கு கேர் காட்ட வேணாம், நீங்கள் யாருமே எனக்கு வேணாம், என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு சொல்லவும் இப்போ ஜேகே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஜேகே இங்கே பாரு பண்ணி, ப்ளீஸ் பண்ணி, அம்மா சொல்கிறேன்ல இந்த ஜூஸை மட்டுமாச்சு குடிடா, ப்ளீஸ் தான் எனக்காவாச்சு குடி ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா இனி யாரையும் நான் நம்பி போக மாட்டேன், என்னை நம்பி வரவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போகிறாங்க, அவங்களாம் தேடி வராங்க, அவங்களாம் என்னை வச்சு விளையாடுறாங்க, அவங்க வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன பொம்மையாமா அப்படின்னு வந்து சொல்லவும், சரி பண்ணி ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நீ எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசு அப்படின்னு சொல்லவும், எப்படிம்மா பேச சொல்கிற,
எப்படி என்னை பேச சொல்கிற? எல்லாம் என்னை வச்சு அப்படியே நொறுக்குறாங்கம்மா. அப்படியே சல்லி சல்லியாக நொறுக்குறாங்க. என்னால் சத்தியமாக முடியலம்மா. ஏற்கனவே சின்ன வயசில் கை குழந்தைன்னு கூட பார்க்காம என்னைய அவ்வளோ பண்ணாங்களேம்மா. எனக்கு அது கூட வலிக்கலம்மா. ஆனால் என்னைய தேடி வந்தவங்க என்னையே வந்து லவ் பண்ண வச்சுட்டு அப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்கம்மா. எனக்கு முடியலப்பா, சத்தியமாக முடியல அப்படின்னு வந்து சொல்லவா. இதை கேட்டுட்டு ஜேகே அம்மா நீ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா உன்கிட்ட சொல்லிடலான் தான் இருக்கேன். நான் ஒரு 2 பொண்ணை லவ் பண்ணேன். ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு வந்து சொல்லவும் ஜேகேவோட அம்மா தான், சரி இதுப்பா நீங்கள் பாரு ஒன்றும் இல்லை சரியா, எங்களுக்காகவாச்சும் வாழுடா ப்ளீஸ்டா அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. இல்லைம்மா எனக்கு இந்த உலகத்தில் வாழவே இஷ்டம் இல்லைம்மா. நான் காதலிக்கவே கூடாதும்மா. நான் காதலித்தா எனக்கு இப்படி தாம்மா, இந்த நிலைமை தாம்மா, சத்தியமாக முடியலம்மா அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ வந்து ஜேகேவோட அம்மா தான் அப்படியே ஜேகே வந்து கம்ஃபர்ட் படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை சரி சரியா போயிடும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கன்சோல் பண்ணுறாங்க. ஜேகேவும் கொஞ்சம் வந்து மனசு வந்து இறங்கி சரிம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த ஜேகே தான் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காரு. செல்லு நோண்டிட்டு சாப்பிட்றனா சாப்பிடுவாரு, சாப்பிட்லன்னா சாப்பிட மாட்டார். அப்படி வந்து ஒரு மாதிரியாவே உட்காந்துருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து சைக்கோவாக வந்து ஒரு சில சமயத்தில் வந்து மாறிடுவார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. ஐயோ நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, யாரா இது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க மேலே வந்து கோவம் வருது. என்ன பண்ணுறதோ, நம்ம பையனுக்கு மட்டும்தான் எல்லாமே வந்து சேரும் போல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை வந்து அப்படின்னு வந்து ஜேகேவை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது, கேர் காட்டுறது. ஆனால் ஜேகே வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லை அவங்க அப்பா அம்மாக்கிட்ட. ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் அவரோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுகுது. யாரையுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஸோ இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் ஒரு பொண்ணு ஜேகே பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஜேகே இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே, இங்கே பாரு உன்னோட பாஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும் ஜேகே, ப்ளீஸ் இங்கே பாரு நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே பாரு எனக்கு நான் லவ்வை வெறுத்து ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னை இப்படி துரத்தி இது பண்ணாலும் நான் அகெயின் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு நீங்கள் பாரு ஜேகே நான் வந்து உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்னோட பாஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு இல்லை நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே பாரு என்னை நான் லவ்வை வெறுத்துட்டேன், நீ பின்னாடி அலையிறது உனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஜேகே நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து பார்த்துட்டு இங்கே பாரு சொன்னதை கேளு, இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன்னு சுற்றிட்டு அலையாத அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே பாரு ஜேகே நான் உன் பின்னாடி தான் சுற்றுவேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லவும், இப்போ ஜேகே வந்து என்னமோ ஒன்று பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட லைக் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ வந்து இதை வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜேகே கிட்ட நேரடியாக போயிட்டு, ஏன் உங்ககிட்ட நான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன அங்கே அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு எனக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு ஜேகே உன்னை நான் வந்து ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ட்ரூவாக லவ் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்ல, இப்போ அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே வந்து போயிட்டா. இப்போ வந்து ஜேகே தான் நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்து பார்க்குறாரு. ஸோ எல்லாம் அவங்களோட கேங்கு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு அப்படியே வந்து ஜேகேவோட ஷோல்டரில் வந்து கையை வந்து போடவும், இப்போ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து எதுக்கு இந்த பொண்ணு உன் ஷோல்டரில் வந்து கையை போடுறா, இங்கே பாரு அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லுவான்.
ஃப்ரெண்டுனா கையை போட்டு தான் பேசணுமா அப்படின்னு வந்து கேட்குமா. ஸோ இங்கே பாரேன், என்னை லவ் பண்ணுறேன்னு என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ணாத, எனக்கு சத்தியமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை கண்ட்ரோல் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு வந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை விடவும் இப்போ ஜேகேக்கு சரியாக கோபமாயிடுச்சு. இப்போ என்ன சொன்னால் அப்படின்னு கேட்குவோம். இல்லை ஜேகே, நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன், நீ ஏன் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுகிறேன், எனக்கு புரியலை, நான் அடுத்தவங்ககிட்ட பேசாமல் போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குவோம். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ யார்ட்டையுமே பேசக்கூடாது, நீ யாரையும் பார்க்கக்கூடாது, எந்த பொண்ணுங்கிட்டையும் டச் வைக்கக்கூடாது, ஏன் பசங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ரூல்ஸ் போடுறா. இந்த ரூல்ஸ்லாம் பார்த்துட்டு ஜேகே ஒரு கட்டத்தில் ரொம்ப காண்டாயிட்டு சப்புன்னு ஒரே அடைஞ்சிட்டு, இங்கே பாரு, என்னோடய லைஃப், என்னோடய டெசிஷன் எல்லாமே என்னது, நீ எடுக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஜேகே, நான் உன்னைய ட்ரூவாக தானே லவ் பண்ணுறேன்னு, இப்போ எதுக்கு என்னை அடித்தா அப்படின்னு கேட்கவும், உன்னைய கொலை பண்ணாமல் விட்டேனே அது வரையும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு புரியல, நான் உன்னைய ட்ரூவாக தான் லவ் பண்ணேன், உன்னை துரத்தி தான் நான் லவ் பண்ணேன், உனக்கு எந்த விதத்துலையும் நான் வந்து குறைய வைக்கலையே அப்படின்னு சொல்லுவேன். பாரு, நீ வந்து என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாரு, நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுற, நீ யார்ட்டையுமே பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற, ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பொண்ணு வந்து நினச்சி பார்க்குறா, என்ன பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. பட் அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை. ஜேகே கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறா அகைன். இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன், உன்னைய மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நீ கடைசி வரையும் என் மனசுக்குள்ளே மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லவும். இங்கே பாரு ஜேகே, நீ என்ன தான் சொன்னாலும் என்ன தான் கற்றுனாலும் அதுதான் உண்மை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லவும். இப்போ ஜேகே தான், இங்கே பாரு, லவ்வுக்கும் ட்ரூ லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜேகே, நான் உன்னை ட்ரூ லவ் தான் பண்ணுறேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது. பாரு, நான் ஒன்று சொல்லவா, ட்ரூ லவ்ன்றது மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கணும். அவங்க தப்பு பண்ணாலும் இல்லை ஏதாச்சும் வந்து அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிடணும். அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், அவங்க பாட்டுக்கு நம்ம விட்டுறலாம் அப்படின்னு வந்து அப்படி விடுறவங்க தாண்டா ட்ரூ லவ். புரியுதா உனக்கு? புரியலையான்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா, என்னதான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ வந்து ஜேகே தான், இங்கே பாரு, ட்ரூ லவ்ன்றது வேறு, லவ்ன்றது வேறு, உனக்கு லவ் கிடையாது, என் மேலே லஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை ஜேகே, உன் மேலே லஸ்ட்டுலாம் கிடையாது, உன் மேலே எனக்கு பொசசிவ்னஸ் தான், நீ வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பொசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, அவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுவேன், பேசாமல் கூட இருப்பேன். இங்கே பாரு, சண்டை போடுவோம், என்னவோ பண்ணுவோம், ஓகேவா, நீ அதை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்னைய முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணாலும் ஏதாவது தப்போ இல்லை கரெக்டோ ஏதாவது பண்ணியிருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்க அவங்க தான் எனக்கு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பேசிவிட்டு அவர் வந்து போகிறாரு, ஜேகே வந்து போகிறாரு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே வந்து பேசுறது, ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து மொபைல் எடுக்கிறாரு, மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்து பார்க்குறாரு. ஓ இதுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ரீலை வந்து லைக் பண்ணுறாரு அண்டு கமெண்ட் போடுறாரு. ஸோ இந்த கமெண்ட்டை அவங்க அங்கே எதிர் சைடு வந்து பார்த்துட்டு அவங்க லைக் போடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகுது, யாரா இருக்கும் இது, என்ன வியா யாரா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இப்போ வந்து அந்த மெசேஜுக்குள்ளே வந்து போகிறாரு. ஸோ அது அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கில் தான் கிடக்குது. ஸோ இப்போ வந்து மெசேஜ்குள்ளே போகிறாரு. மெசேஜ்குள்ளே போய்ட்டு ஹாய் அப்படின்னு ஒரு டைப் பண்ணுறது. பதிலுக்கு ஆப்போசிட்லேருந்து ஹாய் அப்படின்னு வந்து டைப் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குவோம். என் பேர் டயாங், உங்கள் பேர்? என் பேர் ஜாங்கு. இந்த டயாங் உங்கள் பேரை நான் எங்கேயோ வந்து கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், நீங்கள் அப்படின்னு வந்து கேட்போம். நானும் இந்த காலேஜ் தான், எந்த இயர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் இயர், நீங்கள் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓ என்னோட சீனியரா நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் சீனியராக சொல்ல வேணாம், ஜேகேன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஜேகே வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிடச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஃபோனை வந்து தூர வச்சுட்டு அவர் வந்து தூங்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டேவும் ஜேகேவும் ஒரே டைமில் வந்து காலேஜ்குள்ளே நுழையிறாங்க. இதை பார்த்துட்டு டே தான் ஒரு குட்டியாக ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு, "ஓ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நிற்கிறீங்களா ஒரு நிமிஷம்?" அப்படின்னு வந்து கேட்கவும், சொல்லுங்கள் சீனியர்" அப்படின்னு நான் சொல்லுவோம். "சீனியரா? இல்லை என் பேர் ஜாங்குக்" அப்படின்னு சொல்லுவோம். "தெரியும், நீங்கள் மெசேஜ் பண்ணீங்களா? அப்போ என் ஃபோட்டோ" அப்படின்னு கேட்கவும், "அது தெரியும்" அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜாங்குக் தான் அப்படியே வந்து போகிறாரு. இப்போ டே தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, இவனை லவ் பண்ணணுன்னு எனக்கு ஏன் ஆசை வருது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் கன்ஃபியூஸாக போகிறாரு. இப்போ வந்து கிளாஸில் தான் மேக்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, "என்ன டே உன் முகத்தில் ஒரு ஒளி வட்டம்" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "இல்லை மச்சான், நம்ம சீனியர் இருக்கார்ல ஜாங்குக்கு" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "ஓ அவரா? அவர் ரூடாச்சே" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "டே வெளியே பார்க்காதாண்டா ரூடு, உள்ளுக்குள்ளே சரியான சாஃப்ட்டு" அப்படின்னு சொல்லுவோம். "அது தெரியும்டா, தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ எதுக்கு இப்போ நீ முகம் ஃபுல்லாக இவ்வளோ ஒளிவட்டமாக இருக்குது" அப்படின்னு வந்து கேட்கவும், "இல்லைடா நான் ஜாங்குக்கை லவ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "இல்லை எனக்கு புரியலையே" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லைடா இன்னைக்கு காலையில் ஜாங்குக்கை பார்த்தேன், பார்த்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் சைட் லவ்டா" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "என்ன ஃபர்ஸ்ட் சைட் லவ்வா? அவருக்கு லவ்வே புரியாதுடா" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "இல்லை எனக்கு புரியலை" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "இல்லைடா காலேஜில் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா. இது வந்து சீனியர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது நான் கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு தேவே ஒரு மாதிரி, ஐயோ பாவம், ஒரு ட்ரூ லவ்வுக்காக ஏங்கியிருக்கான், ஆனால் அவங்க 2 பேருமே ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்னமோ உண்மைதான்டா, அவங்க 2 பேருமே ட்ரூ லவ் வைக்கல, 2 பேருமே ஏமாற்றிட்டாங்க. இப்போ ஜாங்குக் வந்து லவ்வே வேண்டாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவே பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக லவ்லியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் அந்த ரூடு அப்படின்னு சொல்லுவோம். "இல்லைடா யாராச்சும் போய் லவ் சொன்னால் அவர் ரொம்ப ரூடாகிடுவார்" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லை மச்சான், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவோம். "டே மச்சான் ப்ளீஸ்டா, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டே வந்து கேட்டுட்டு, "இங்கே பாரு, நான் போய் ட்ரை பண்ண தான் போகிறேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே வந்து போகிறாரு. போய் ஜாங்குக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சொல்லு டே" அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸில் வந்து சொல்லவும், இப்போ வந்து உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜேகே கொஞ்சம் ரூடாகிட்டு, "என்ன பேசணும்? எங்கே என்ன வந்தாலும் இங்கே சொல்லு" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லை ஜேகே, உன்கிட்ட தனியாக பேசணும், வரியா கொஞ்சம்" அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி முடிச்சுட்டு, "இல்லை டே, இல்லை இல்லை நான் வரல" அப்படின்னு வந்து சொல்லுவோம். "வா டே வா ஜாங்குக்" அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கை வந்து வர சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும், "எதுக்கு இந்த பயபுல என்னை கூப்பிடுது" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அப்படியே வந்து பின்னாடி வந்து போகிறாரு. டே பின்னாடி வந்து போயிட்டு இப்போ டே தான் நிற்கிறாரு. ஜேகே வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. சொல்லு டே" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லை ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஜேகே தான், கொஞ்சம் என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்கிறியா, எனக்கு வேறு வேலை இருக்குது" அப்படின்னு வந்து சொல்லவும், அது வந்து எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து முழிக்கிறாரு. "இல்லை ஜேகே, அது வந்து உன்னை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துருச்சு" அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே அப்படியே ரூடாக மாறிட்டா, "என்ன சொல்கிற? எனக்கு இந்த லவ் மேலெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு அகெயின் காதலித்து உடஞ்சி போகணுன்னு எனக்கு ஆசையும் கிடையாது" அப்படின்னு வந்து சொல்லவும், "எனக்கு தெரியும் ஜாங்குக், நீ மனசளவில் உடஞ்சிருக்க அப்படின்னு தெரியும். உனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை, உனக்கு வந்து அது பிடிச்சி வச்சுக்க தெரியல, அதுவும் எனக்கு தெரியும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் எப்போயுமே உன் கூடவே இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவோம். "இங்கே பாருட்டே, புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் தனியாகவே இருக்கலாம் தான் இருக்கான்" அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
நீங்க பாரு ஜேகே, நான் உன் மேல நான் வந்து ட்ரூ லவ் வைக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்ல எனக்கு புரியல அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, எனக்கு அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ அப்ப வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், நான் 12th. நான் அப்ப வந்து உன்னை பார்த்தேன். அப்ப பார்த்த 1 செகண்டே நான் வந்து ஃபால் இன் லவ் ஆயிட்டேன். நானும் இது வந்து ஒரு ஜஸ்ட் க்ரஷ் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ வந்து அகெயின் பார்த்தேன். இப்போ எனக்கு லவ் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜேகே தான் அப்படியே ரூடாக மாறிட்டு, இங்கே பாரு, எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அகெயின் லவ் பண்ணிவிட்டு நான் உடஞ்சி போகவும் நான் விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு டேதா ஒரு மாதிரி ஆகுறாரு. ஒரு மாதிரி ஆகிட்டு, இங்கே பாரு ஜேகே, நான் உனக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். கேரிங், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து டேவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ ஜேகே, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே தான் யோசிக்காமல், இங்கே பார், நான் அகெயின் ஒட்டைய நான் விரும்பவே இல்லை. நான் அகெயின் உடஞ்சி போகவும் விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ நான் என்ன பண்ணனா நீங்கள் வந்து நம்புவீங்க சீன் ஜேகே அப்படின்னு சொல்லவும், சரி உன்னை நம்பணுமா, கையில் பிளேடு எடுத்துக்கோ, பிளேடு எடுத்து நீ அறுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லவும், கையை வந்து டக்குன்னு அறுத்துட்டாரு. இதை ஜேகே பார்த்துட்டு அப்படியே பயப்படுறாரு. ஏய் டே, அறிவில்லையா உனக்கு, ஏதாச்சும் இருக்கா, நான் சொன்னேன் டக்குன்னு அறுத்துட்டா அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொன்னேன்ல ஜேகே, நான் உன் மேலே லவ் வச்சுருக்கேன், அதுவும் ட்ரூ லவ். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டால, அப்போ எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், டே உனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லவும், எனக்கு இருக்கு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், டே டே பைத்தியமே, இப்போ இப்போ உனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணணும்டா, வாடா அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே நில்லு, இப்போ எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லவும், நீ பாருட்டே உன் கையில் பிளட்டு வேற போகுது, அன்கான்ஷியஸாக ஆகிறாது, டே ப்ளீஸ் டே பா அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே வந்து ஏன்ட்டே இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லவும், சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லவும், ஐ லவ் யூ டே அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டே தான் இந்த ஒரு 3 வார்த்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா ஜேகே அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே பாருட்டே, என்னோடய பாஸ்ட் எல்லாமே உனக்கும் தெரியும் ஓகேவா. இந்த காலேஜில் பாதி பேத்துக்கு என்னோடய பாஸ்ட் தெரியும். இன்னொரு தாட்டி காதலித்து நான் உடைய விரும்பவே இல்லை. அதனால தான் நான் யாருமே காதலிக்கவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவும், நீங்கள் பாரு ஜேகே, நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், உன்னை நான் நம்புவேன், உன் மேலே ட்ரஸ்ட் இருக்கும். நீ என்ன பண்ணாலும் ஓகே, உன்னை நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். நீ இதை தான் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா ஜேகே அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டாரு. ஷாக் ஆகிட்டு, டே நீ நான் என்ன பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே இங்கே பாரு, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீ சின்ன வயசில் என்னென்ன அனுபவிட்ட எல்லாமே தெரியும். நீ 2 பேரை காதலித்தலும் தெரியும், 2 பேரை உன்னை கைவிட்டுட்டாங்களும் தெரியும், எல்லாமே தெரியும் ஓகேவா. அது எல்லாம் பாஸ்ட்டை எடுத்து தூக்கி போடு ஜேகே. நான் உன்னை நான் காதலிக்கிறேன், அதுவும் ட்ரூவா. நீ எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நான் உனக்காக நான் இருக்கேன் ஜேகே, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜேகே தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் வந்து உன்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று கேட்கணும். மறையாது, நான் உன்னைய நினச்சிட்டு காலம் முழுக்க ஹாப்பியாக இருப்பேன். உன்னோட நினைவுகள், உன்னோட சிரிப்பு, அதெல்லாம் தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டேன். ஸோ நீ வந்து என் லவ்வுக்கு இப்போ அக்செப்ட் பண்ணிட்ட, பட் பண்ணலை, நான் வந்து உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் நினைவுகளை வச்சுட்டு ஹாப்பியாக இருந்திருப்பேன். உங்களை நான் ஃபோர்ஸே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே தான், நீங்கள் பாருட்டே, நான் ஆல்ரெடி உடஞ்சிட்டேன். என்னை நிறைய பேர் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி லைக் குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டுட்டாங்க. ஆனால் நீ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலட்டே,
நீ என்னைய ரொம்ப கேராக பார்க்குற, ரொம்ப லவ் பண்ணுறன்னு எனக்கு புரியுது. ஸோ நான் வந்து உன் லவ்வுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ டுடே அப்படின்னு வந்து சொல்லவோ, இப்போ டேக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஜேகே இதுதான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படின்னு வந்து சொல்லவோ, டே ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ சின்னதாக கூட என் மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே பாரு ஜேகே, உன் மேலே ப்ராமிஸாக நான் வந்து சொல்கிறேன், உன்னைய நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், உன்னைய நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீயாகவே இரு, நீ உன் வேலையை என்னமோ பாரு, நான் உன்னை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே தான் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாரு. எனக்கு இந்த மாதிரி லவ் தான் வேணும் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நினச்சிட்டு காடுகிட்ட வந்து ப்ரே பண்ணுறாரு. காட், எனக்கு சின்ன வயசில் நீங்கள் தப்பான முடிவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுமே என் லைஃப்லேருந்து எடுத்துட்டிங்க, இல்லைனா என் வாழ்க்கை நரகமாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு நல்ல லவ்வபிள் பர்சன், என்னைய நான் என்ன பண்ணாலும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி கடவுளே. எனக்கு வந்து நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில. எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் என் வாழ்க்கையில் கிடச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேனே தெரில. ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. இப்போ டே தான் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஜேகே போகலாமா அப்படின்னு வந்து சொல்லவும், போகலான்ட்டே அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே அழகாக அவங்களோட கையை வந்து கோத்துட்டு அழகாக வந்து நடந்து போகிறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கொண்டு போயிருக்கேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னும் அவங்க க்யூட்டாக ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய் செல்லக்குட்டீஸ்.